வாயில வச்சதோ வெண்ண மாதிரி கலுக்குன்னு வலிக்கிட்டு போற சக்கரை பொங்கல் நீங்களும் செய்யணுமா? பிகினர்ஸா இருந்தா கூட நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. சக்கரை பொங்கல்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற பாராட்டு மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். சட்டுன்னு செய்யற மாதிரி பிரஷர் குக்கர்ல சக்கரை பொங்கல் பாத்திரலாமா? 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு பால், 4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தனியா ரிலீஸ் ஆகிற டைம்குள்ள நம்ம வெள்ளத்தை மெல்ட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் மெல்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா டார்க்கா இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் நல்ல கலரா கிடைக்கும். 1/4 கப் நெய் கூட முந்திரி, திராட்சை, குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் பீசஸ் நல்லா வறுத்துக்கோங்க. எனக்கு பொங்கல்ல தேங்காய் சில்லு போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கரண்டிலேயே சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எனக்கு வீடியோவுக்கு நல்லா அகலமான பாத்திரத்துல காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றனால வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். நீங்க குக்கர்லயே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நான் நுணுக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த கோயில்ல கொடுக்குற எக்ஸாக்ட் ஃபிளேவர் கிடைக்கும். நெய் வேணும்னாலும் தூக்கலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. இதுதான் அமிர்தம். ட்ரை பண்ணி பாருங்க. Download ShareChat.